ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அதாவது ஃபாஸ்டர் அண்ட் ஃபேமிலி தோட்டவாரம் சர்ச்சில் ஒவ்வொரு குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க, கூட இருக்கவங்களுக்கு எப்படி துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் கிடச்சிருக்கு. அதை உங்களுக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் இருக்கவங்கள, ஏன்னா மற்ற மாதிரி எனக்கு போட முடியாது. ஸோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் கேளுங்க. அவங்க எவ்வளோ மோசமாக அவங்க கூட இருக்க ஒரு நபரை திட்டியிருக்காங்க. அதாவது ஒரு டீம்னு ஒன்று இருக்குது, அவங்க ஒரு டீமை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டீமில் இருக்கிற ஒரு நபரையும் அவங்க குடும்பத்தை எவ்வளவு தரக்குறைவாக, அந்த சின்ன குழந்தைய வரைக்கும் சாபம் போடுற அளவுக்கு பேசியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இதில் அப்லோட் பண்ண அதை கேளுங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு விளக்கத்தை சொல்கிறேன். அவனை வழங்க மாட்டா, அவனை பெண்ணு வழங்காது, பெண்ணுக்கு பெண்ணு வழங்காது. நீ பொறுமையாரு வழங்காது, அவங்க பெண்ணுக்கு பெண்ணு வழங்காது. நீ பொறுமையாரு, அவன் வழங்க மாட்டான். அவன் இனி பாடிய பாட நீ பாத்துக்க. அவன் நீ பொறுமையாரு, அவன் பாடிய பாட நீ அவன் பெண்ணும் நல்லா இருக்காது, அவன பெண்ணு மக்களும் நல்லா இருக்கு. என்ன சொல்ற நீ 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 நினைக்க மாதிரி நாங்க உனக்காக தான் எப்பவுமே பேசிட்டு நினைக்காத. நாங்க உனக்கு வேண்டிதான் பேசணும் என்னைக்குமே. கோயில இருந்து நான் அந்த லேடி கிட்ட, ஒரு மாமியார் கிட்டையும் சரி, ஒரு மாமனார், எங்களுக்கு இப்படி தெரியாது, வேலை கூட தெரியாது. உனக்கு வேண்டிதான், உனக்கு பிள்ளைகளுக்கு வேண்டிதான் பேசுனது. ஆனா கடவுளுக்கு தெரியும், அந்த மனுஷனுக்கும் தெரியும். இப்ப ராஜமணிக்கும் ஒய்ஃபுக்கும் தெரியாம இருக்காது நாங்க பேசுனது. கட்டாயம் நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் நியாயம்னு சொல்லலுக்கு என்னது? உனக்கு வேண்டுதான், உனக்கு பிள்ளைகளுக்கு வேண்டுதான் பேசுனது. ஆனா கடவுளுக்கு தெரியும், அந்த மனுஷனுக்கும் தெரியும். இப்ப ராஜமணிக்கும் ஒய்ஃபுக்கும் தெரியாம இருக்காது நாங்க பேசுனது. கட்டாயம் நியாயம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவன் அவன் இனி பாடிய பாட நீ பாத்துக்க. நீ என்ன நினைக்க? நீ அனுப்புறதுக்கு முந்தின நாள் பாஸ்ட் போய் அவன வீட்டுல. ஆக்சுவலி இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயங்கள் பேசுகிறேன். ஃபாஸ்டரோட ஒய்ஃபோட மோசமான ஒரு கேரக்டர், அப்புறம் ஏன் இந்த ஃபாஸ்டர் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை க்ரியேட் பண்ணுறாரு, எதுக்கு வேண்டி, அவருக்கு என்ன அதில் லாபம் அப்படிங்கிறது பேசுகிறேன். 3வது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், அந்த சண்டே கிளாஸில் வாலிப பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கிற ஃபாஸ்டரோட ஒய்ஃப், நீங்கள் உங்கள் டீச்சர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணுறது நல்லது. இவ்வளோ தூரம் மோசமாக சாபம் போடுற ஒரு நபர் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளோட லைஃப்பை தீர்த்து போடுவீங்க. நீங்கள் ஒரு வாரம் இல்லை, ஒரு நாள் எடுத்தாலே அந்த பிள்ளையோட லைஃப்பை தீர்த்து போடுவீங்க. உங்கள் கேரக்டர் அவ்வளோ மோசம். இப்படி சாபம் போடுற ஒரு டீச்சர் கிளாஸில் இந்த பிள்ளைகள் இருக்க விருப்பப்பட மாட்டான்னு நினைக்கிறேன். தயவு செய்து நீங்கள் உங்கள் டீச்சர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிடுங்க. இது அன்பான வேண்டுகோள். ஒரு வேளை நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் இதை வச்சு நான் கட்டாயம் டயசிஸ் லெவலில் ஃபார்வர்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை ரிசைன் பண்ணி எனி சண்டே கிளாஸை நீங்கள் வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு மோசமாக பேசுகிறவங்க சண்டே கிளாஸில், அது வாலிப பிள்ளை யாருக்குமே நீங்கள் எடுக்கக்கூடாது. புரியுதா? இவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர் இருக்கவங்க அந்த பிள்ளைகளுக்கும் அதே கேரக்டரை பழக்கி கொடுத்துருவீங்க. அதனால் வேண்டாம். நீங்கள் உங்கள் பாலிடிக்ஸை உங்களுக்குள்ளே காட்டிவிடுங்க, உங்கள் குடும்பத்தில் காட்டிவிடுங்க, இல்லை என்ன மாதிரிப்பட்ட அர்லூஸ்கள்கிட்ட காட்டிவிடுங்க. நான் அவங்க எதிர்த்து பேசக்கு ரெடி. ஒன்றும் தெரியாத பிள்ளைகள்கிட்ட நீங்கள் காட்டாதீங்க, சரியா? இது எவிடன்ஸோட நான் இப்போ தான் உங்களுக்கு வாய்ஸ் மாதிரி இதை போட்டிருக்கேன். ஃபுல்லாக வேணாலும் போடக்கு நான் ரெடி. ஓகே, அதை அப்லோட் பண்ணதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எவ்வளோ தூரம் சாபம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது புதுசெல்லாம் கிடையாது அவருக்கு, ஃபாஸ்டருக்கோ அவங்க ஃபேமிலிக்கோ புதுசு கிடையாது. அவங்க அவங்க நல்லா இருக்கணும், பாக்கி உள்ளவங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படி உள்ளதான் யோசிக்கிறாங்க. கூட இருக்கவங்க யோசிச்சுக்கிடுங்க. இப்படி கூட இருக்க ஒரு ஆளுக்கு இவ்வளோ மோசமாக பேசுகிறவங்க உங்களை பற்றி எவ்வளோ பேசியிருப்பாங்க மற்றவங்கள்ட்டங்கிற யோசிங்க. எனக்கு விஷயம் வரும்போதே நான் ஃபாஸ்ட்டு இப்போலாம் அட்டாச்மெண்ட்டாக இருந்தது கிடையாது, இந்த ஃபாஸ்ட்டு அப்படி இருந்தது கிடையாது. அவ்வளோ தூரம் அட்டாச்மெண்ட்டாக இருந்தது. எனக்கே இப்படி துரோகம் பண்ணாங்க. அப்போது அவர் கூட இருக்க
ஆளுங்க யோசித்துக்கிடுங்க. உங்களை பற்றி வெளியில் எவ்வளோ அசிங்கம். அவங்களுக்கு வந்து கூட இருக்கவங்கன்னெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு ஸ்பாட்டில் நல்லவங்களாக இருக்கணும், அதை மட்டும்தான் யோசிப்பாங்க. புரியுதா? இப்போ என்னை வந்து இவ்வளோ ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி என் குடும்பத்திலேருந்து பிரித்து தனியாக ஆக்கிட்டு அவர் கூச்சம் இல்லாமல் இருப்பார். எனக்கெல்லாம் அவர் வீட்டில் வரும்போது அவர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கே பிடிக்காது. ப்ரேயருக்கு வந்தால் நான் இருக்க மாட்டேன், ஒய்ஃப் தான் இருப்பாங்க, நான் இருக்க மாட்டேன். நான் எனக்கு வீட்டில் வேலையை பார்த்துட்ருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அவருக்கு ஃபேஸை பார்க்குறதுக்கு இப்படி துரோகம் பண்ணுற ஒரு ஆள் என் முன்னாடி இருக்கிறான்னு பார்த்து நான் எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது, நான் ஒதுங்கி போயிடுவேன். புரியுதா? அந்த அளவில் இப்போ ஏன்னா ஃபேமிலியிலே வந்து அவங்களுக்கு புரியுதா புரியலன்னு தெரில. இந்த இதை கேட்டதுக்கப்புறமா அவங்க புரிஞ்சால் சரி. நான் எந்த தப்புமே பண்ணல. நான் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டேன், ஒவ்வொருத்தரையும் ஓட்டு கேட்டேன், அவ்வளோதானே தவிர யாரையும் தரக்குறாவாவோ பேசவே கிடையாது. இந்த எலெக்ஷன் தப்பாக நடத்துனதுக்கு பிறகு தான் நான் கோவப்பட்டேன், தேவையில்லாமல் பேசினேன். தேவையில்லாமல் கிடையாது, எனக்கு அது மனசு அறிஞ்சு தான் நான் பேசினேன். ஒவ்வொருத்தர் நான் துரோகம் பண்ணது. புரியுதா? இப்போ லாஸ்ட் வீடியோ போட்ட வரைக்கும் எல்லோரும் அறையட்டுமே, உங்கள் வண்டவாளங்களை அறையட்டும்னு தான் போட்டேனே தவிர யாரையும் நான் சாபம் போடலை. உங்களுக்கு கடவுள் ஒரு பாடம் படித்து தருவார்னு சொன்னனே தவிர நான் யாரையும் சாபம் போடவோ உங்கள் பிள்ளைகளை சாபம் போடவோ கிடையாது. புரியுதா? யோசித்து பாருங்கள். சர்ச்சில் வந்து சண்டே கிளாஸில் இந்த பசங்களை கிளாஸ் ஒரு ப்ராப்ளமேட்டிக் கூட கிடையாது. இந்த கிளாஸுக்கு நல்ல ஒரு டீச்சர் போட்டால் விஷயம் முடிஞ்சு. அவங்க 2 கிளாஸை வச்சுருக்காங்கன்னு தான் பிரச்சனை வந்து பொறுப்பில் வந்த பிறகு அதையும் அவர் மாற்றி கொடுக்க. இப்போ அந்த கிளாஸு தான் அந்த பையன் அவர் வச்சுருக்காரு. அவர் கிளாஸுக்கு போகிறதே கிடையாது. இப்போ யோசித்து பாருங்கள். அவருக்கு வந்து அவர் செய்கிறது கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ண அந்த பசங்களோட லைஃபோ, அந்த பசங்க வந்து சர்ச்சு பாலிட்டிக்ஸில் எவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ண வைக்கிறதோ அவருக்கு ஒரு விஷயம் இல்லை. அது பெற்றோர் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதாவது எவ்வளோ வஞ்சகமாக. ஏன் ஃபாஸ்டரோட பிள்ளைய அப்படி பண்ண வைப்பாங்களா? யோசித்து பாருங்கள். அவருக்கு பிள்ளைய இப்படி ஒரு கிளாஸில் டீச்சர் இல்லாத ஒரு கிளாஸில் உட்கார வச்சுட்டு விடுவாங்களா? அவங்க ஃபாஸ்டரோட கிளாஸில் எப்படி டீச்சர் போட்டிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? நானே போஸ்ட் அடல்ட் எடுத்தேன். ஏன்னா கிளாஸில் ஆள் கம்மி, என் கிளாஸ்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க. அப்படி இல்லாமல் பழைய அக்கௌண்டன்ட் கிளாஸில் கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? அப்போ அவங்க பிள்ளை கரெக்டாக இருக்கணும், பாக்கி உள்ளவங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க பண்ணுற விஷயம் வந்து எனக்கு பண்ண துரோகத்தை விடவும் மோசமான துரோகத்தை இன்னொரு ஃபேமிலிக்கு பண்ணியிருக்காங்க. கூட அதாவது ஒரு எதிராளிக்கு பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. அது வந்து என்ன சொல்லுது, சண்டை வருது, திட்டுறாங்க, ஓகே. கூட இருக்க ஞாயிற்றுக்கிழமான கூட நின்று மணிக்கூர் கணக்கில் பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை ஃபாஸ்ட் ஒய்ஃபு அவ்வளவு தரக்குறைவாக பேசுகிறாங்க. அப்போது இதில் இந்த புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அவங்களோட பிஹேவியர், கேரக்டர் இது தான். அவங்க மட்டும்தான் யோக்கியம், பாக்கி எல்லாரும் பைத்தியம். இதை பாக்கி யாரும் யோசிக்க தெரியாது, எதுவுமே செய்ய தெரியாது. அது கேட்டு பாருங்கள், எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க. அதில் கொஞ்சம் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக போட்டேன்னு வைங்க. கேட்டிருப்பாங்க, அதாவது அவங்க ஸ்டேட்டஸில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லோரும் கேட்டிருப்பாங்க. அப்போது இது நம்ம படிக்க வேண்டிய பாடம். ஒரு ஃபாஸ்டர் வந்தாச்சுன்னா அவங்க வேலையை பார்க்க விடணும். நம்ம சேர்த்து கரைச்சி உங்கள் தலையில் நீங்கள் தான் மண்ணள்ளி போடுறீங்க. இப்போ எனக்கு இதெல்லாம் கேட்டப்போ பயங்கர சந்தோஷம் தெரியுமா. நல்ல வேலை அவர்கிட்ட ஒதுங்கிட்டேன். இதை விட மோசமாக ஏதாவது ஆப் வச்சுருந்தான்னு யோசித்து பாருங்கள், என் லைஃப் என்ன ஆகிருக்கும். அந்த இதில் ஒதுங்கினா ஓரளவு தப்பிட்டேன். இப்போ அந்த பிள்ளை புலம்புறான். இன்றைக்கி ஆக்சுவலி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனாங்க. ஆனால் இப்படி அவர் வந்து வீட்டில் காம்ப்ரமைஸ் பண்ண போலெல்லாம் பேசுனாங்க. பேசிவிட்டு அடுத்த வாரம் சொத்து மேட்டர்னு சொன்னேன். அதை வந்து இதில் சொல்ல புரியல. அப்போது ஒரு ஃபாஸ்டரோட வேலை என்ன, ஒரு ஃபாஸ்ட் ஆகட்டும், ஃபாஸ்ட் ஒய்ஃப் ஆகட்டும், ஒரு ஃபேமிலியில் சண்டைன்னு சொன்னால் அது ஒற்றுமையாக வைக்க பார்க்கணும். ஒரு தலைபட்சமாக இருந்துட்டு சரி அது கூட சரி ஏதோ பண்ணாங்க, அவங்க விருப்பப்பட்டவங்களும் பண்ணாங்க. அப்படி சப்போர்ட் பண்ண ஒரு ஆளை இவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறது என்ன விதத்தில் நியாயம்? இது நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், அவங்க கூட இருக்கீங்க இல்லையா இத்தனை பேர், உங்களை பற்றி மோசமாக பேசியிருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் பேசியிருப்பார். ஏன்னா என் ஃபேமிலியை பற்றி பேசுனதுனால தான் நான் வெளியில் வந்தேன். அந்த எவிடன்ஸை நான் சொல்லலை, கட்டாயம் ஒரு நாள் வெளியில் சொல்லுவேன். அதாவது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், நான் ஒரு தடவை சர்ச்சில் ரெக்கார்டு வைக்கும்போது டாப்லர் வந்து எடுத்து மொபைலில் ஃபாஸ்ட்டை கொடுக்குறேன். அப்போ ரெக்கார்டிங் ஆன்லேயே இருக்குது. இவர் தங்கமணிகிட்ட பேசுகிறாரு. அந்த 2 குடும்பம் அடி வச்சு அன்னை செத்துருந்தனுன்னா தோட்டாரத்துக்கு விமோசனம் இருக்கணும். யாவது 2 குடும்பம், டாப்லர் குடும்பம், எங்கள் குடும்பம், அதாவது சித்தப்பா பெரியம்மா மக்கள்.
அப்போ 2 குடும்பம் போனால் பிரச்சனை இல்லை அவருக்கு. அந்த 2 குடும்பத்தை ஐக்கியமாக்கி வைக்க அவருக்கு புரியல. நான் அன்னைக்கு முடிவு பண்ணது அவர்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். எங்கள் குடும்பத்துக்கு இது என்ன சொன்னாலும் தெரியல, புரியுதா? அவ்வளவு, அதாவது தரக்குறை வரலாம் ஃபாஸ்டராக இருக்க அருகதே கிடையாது. ஒரு ஃபாஸ்டர்னு சொல்கிறதுக்கும் சரி, ஃபாஸ்டரோட ஒய்ஃப்னு சொல்கிறதுக்கு 1% அருகது கிடையாது. நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்கல்ல, ஒரு ஃபாஸ்டர் ஒய்ஃப்னு எப்படியா வரும் சாபம் விடுறது? அவன் பிள்ளை நல்லா இருக்க மாட்டான், அவன் நல்லா இருக்க மாட்டான், அவன் நல்லா இருக்க மாட்டான். யார் இப்போ உனக்கு எதிரி? நீ சொல்லு. ஒரு சண்டை வருது, கோவத்தில் எதிரியை திட்டுவோம். உன் கூட இருக்காள நீ எப்படி சொல்லலாம்? அப்போது உங்களை நாங்கள் என்ன லெவலில் யோசிக்கணும்? நீங்கள் வந்து என் கூட இருக்கனால எங்கள் கூட இருக்கான்னு சந்தோஷப்படணுமா? நீங்கள் வந்து உங்கள் சுய லாபத்துக்கு வேண்டி சர்ச்சை 2 3 ஆக்கி இப்படியெல்லாம் செஞ்சு அங்கே இப்போ என்ன நடக்குது? ஆக்சுவலி நான் போன வாரம் சண்டே கிளாஸ் போகல. ஆக்சுவலி அம்மா கூட சொல்லி போக முடியல, ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்தது. நான் லீவுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் 2 வாரமாக அங்கே ஐடியா போட்டிருந்தார், டீச்சர்ஸு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும். சத்தியமாக கடவுளாக வந்து என்ன அந்த மீட்டிங்கில் இருக்க விடாதது. இருந்துருத்துன்னு வைங்களேன், அவர் தொடங்கினோட கேட்பேன், ஃபாஸ்டர் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க நியாயம், உங்களுக்கு ஒரு கிளாஸ் தந்து 3 வாரம் நீங்கள் போகலை, அப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாக்க என்ன அருகதை இருக்கு? இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ் தந்துருக்காங்க, ஒன்றில் அப்போ கிளாஸ் வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். ஒரு கிளாஸ் தந்து 3 வாரமாக நீங்கள் போகலை, திரும்பவும் நீங்கள் இங்கே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? கட்டாயம் கேட்டிருப்பேன். நான் கட்டாயம் கேட்கணும். நான் கடவுள் அதை விரும்பலை. அலிசா வந்து சர்ச்சில் பேசக்கூடாதுன்னு நினச்சி தான் கடவுள் இப்படி ஒரு வாய்ப்பு. நம்ம உடம்பு சொல்லலாம், ஹாஸ்பிட்டல் கட்டாயம் போக வேண்டியதாச்சுது. எனக்கு அம்மா தான் முக்கியம். இப்படிப்பட்ட இந்த லூசல்ட்டெல்லாம் பேசுகிறத விட எனக்கு அம்மா தான் முக்கியம். புரியுதா? ஒன்று ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தோம், ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்காங்க. இப்போ எனக்கு சந்தோஷம். அங்கே நடந்து நான் என்னென்னு அறிஞ்சேன், அங்கே என்ன பயங்கர அட்வைஸ்லாம் நடந்துதாமா. அது ஒரு மேட்ரே கிடையாது. நான் இருந்திருந்தேன்னா கட்டாயம் மாறி கேட்பேன். கட்டாயம் அதில் சண்டை வந்திருக்கு, அவர் தள்ளிட்டு போவார். அவர் பதில் தள்ள விட மாட்டார். பதில் தரதாக இருந்தால் எனக்கே தந்திருப்பார். புரியுதா? இது ஒரு பக்கம். 2வது, அந்த ஃபாஸ்டரோட ஒய்ஃபில் இருக்க கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஒரு அட்வைஸ். அதில் இருக்க எல்லோரும் மேக்ஸிமம் மேரீடுன்னு நினைக்கிறேன். மேரீடாக இருக்கலாம், மேரீடு இல்லாமல் இருக்கலாம். அந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்கிறேன். தயவு செய்து உங்களோட பர்சனல் விஷயத்தோ உங்களோட சங்கடத்தையோ ஃபாஸ்டர்கிட்டையோ ஃபாஸ்டர் ஒய்ஃப்கிட்ட ஷேர் பண்ணாதே. குடும்பத்தை பிரிச்சுருவாங்க. புரியுதா? குடும்பத்தை பிரிச்சுருவாங்க. தயவு செய்து திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் கஷ்டத்தையோ எதையுமே நம்ம இப்போ இருக்க ஃபாஸ்டர் பிரைட் சாலமன் அவர்கிட்டையோ அவருக்கு ஒய்ஃப்கிட்டையோ தயவு செய்து சொல்லாதீங்க. உங்கள் குடும்பத்தை சுக்கு நூறாக்கிடுவாங்க. அது மட்டும் கவனமாக இருங்க. இதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் அது திரும்ப கேளுங்க. அவங்கள எவ்வளோ தூரம் மோசமாக அந்த பிள்ளைகளை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ திரும்பவும் சொல்கிறேன், பேசுகிறது எதிரியாக இருந்தால் கூட இப்படி பேசக்கூடாது. எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ண கூட இவங்களை ஒருத்தர் நான் சாபம் போடல. யாரையா சாபம் போட்டனா? யாரையும் சாபம் போடல. ஏன்னா சாபங்கிறது என்ன சொல்கிறது, ஒரு மனுஷனோட வாயிலேருந்து வருதுன்னு சொன்னால் அது மனுஷனே கிடையாது, மிருகம். மனுஷனுக்கும் மனுஷன் வந்து சண்டை இருக்கும், சச்சரவுக்கு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு சாபம் போடுறது வந்து மனுஷனாக இருக்கக்குள்ள அருகதை. சாத்தான் கூட அப்படி செய்ய மாட்டான், சோதனை தான் கொடுப்பான், இப்படி சாபம் போட மாட்டான். புரியுதா? சாத்தான்னு நம்ம பழி கூட சொல்ல முடியாது. அவன் வந்து சோதனை கொடுப்பான், சோதிப்பான், எல்லாம் செய்வான். நான் இப்படி சபிக்க மாட்டேன். இவங்க எல்லாம் வந்து மனுஷன் எண்ணத்தில் சேர்க்கவே கூடாது. இப்படி சாபம் போடுறது, பிள்ளைகளை சாபம் போடுறது. என்ன தெரியுமா? அடுத்தவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கக்க வேண்டி வாயில் வாரதெல்லாம் பேசுறது. ஒரு பொம்பளை இப்போ குழாயடி சண்டையெல்லாம் நடக்கும், அப்படி தானே ஊரில். அங்கே வந்து மாறி மண் வேலி போட எல்லாம் நடக்கும். அது சண்டையில். இது சண்டையும் கிடையாது. அவங்க கூட டீமில் இருக்க அவ்வளோ அந்யோன்யமாக இருக்க ஒரு குடும்பத்தை பற்றி பேசுகிறாரு. அவங்க பேசுகிறாங்க, அந்யோன்யமாக இருக்க ஒரு குடும்பத்தை பற்றி இவ்வளோ தரக்குறைவாக மருமகள்கிட்ட பேசுகிறாங்க. புரியுதா? யோசித்து பாருங்கள்.
கூட இருக்க, அப்போ கூட இருக்க அளவில் துரோகிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய துரோகிகளை தான் நீங்கள் தூக்கி தலைக்கு மேலே வச்சுட்டு நடக்கிறீங்க. என்ன துரோச்சனால தான் நான் ஒதுங்கினேன். ஏன் தேவையில்லாமல் வீலை கூட போய் சண்டை, இப்போவும் ஒன்றும் நடக்காத போல இருப்பாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதனால் எவ்வளோ பிஸ்னஸில் பிரச்சனை வந்தது, என்னென்ன பிரச்சனை க்ரியேட் பண்ணாங்க இவங்க. உங்களுக்கும் இந்த கூட இருக்குங்க பொம்பளைங்களுக்கு, உங்களுக்கும் வீட்டில் பிள்ளைகள் உண்டு, எல்லாமே நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க லைஃப்பில் இவர்னால் வர பிரச்சனை மட்டும் நீங்கள் யோசிங்க. அவருக்கு கூலாக சொல்லிட்டு போவார். அவர் இப்போ மேலே வெளியில் போகும்போது அங்கே பேரும் சொல்லுவார், நான் இவையில் எல்லாத்தையும் பொறுப்பு கொடுத்தேன், நம்மளை சதிச்சு போட்டாவ சொல்லுவாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா உங்களை கரெக்டாக செய்யவும் விடலை. இப்போ சண்டே கிளாஸ் 2 பொறுப்பாளர் இருக்கீங்க, ஒழுங்கான மீட்டிங் போடலை, ஒழுங்காக கிளாஸ் பிரிக்கலை, இப்படிப்பட்ட எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு பிளாக் மார்க். அவர் அதை என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் சொன்னேன் இவங்க கேட்கலன்னு சொல்லுவார். எப்போ தெரியும், இப்போ சொல்ல மாட்டார், May 1 பிறகு அவர் சொல்லுவார். ஏன்னா வெளியில் போனவர் நீங்கள் அவரோட ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே இருந்து உங்களை வச்சு காரியம் சாதிக்கிறார். அலிசனை எதுக்கணுமா, ஏற்றுட்டேன். ஏன்னா வேறு யாரும் அவங்கள எதிர்த்து பேசலை, அதனால் இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் எதுக்கலாம். இதை விட கொடுமை என்னன்னு தெரியுமா, எல்லா சண்டையும் இவன் அந்த இதில் சொல்கிறாங்க, அவங்க வந்து ஃபாஸ்ட் ட்ரிப் அவங்ககிட்ட பேசுகிறது கிடையாது. ஆனால் எல்லாம் நான் பார்க்கும்போது எல்லா சண்டையும் அந்த ஒரு கேங்காக நின்று கதை அடிச்சுட்டு தான் போகிறாங்க. அப்போ ஏன் கதை நீ தான் அவங்கள இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க இல்லையா, அப்போ ஏன் அவங்கள்ட்ட கதை அடிக்கிறீங்க? இப்போ என்னை பற்றி மோசமாக பேசுகிறீங்க, நான் ஒதுங்கி போகிறேன், சரி சண்டைக்காரன் பேசுகிறீங்க, இந்த பொறுப்பு கதை இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது பேசுகிறீங்க, சண்டைக்காரன் அவங்க உங்கள் கூட இருக்காங்க. கூட இருக்கவங்களுக்கு எந்த கதின்னா எங்கள் நிலைமையில் என்ன ஆகும் யோசிச்சுங்க. இது தயவு செய்து ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் அட்வைஸாக எடுத்தாலும் சரி என்ன எடுத்தாலும் சரி குடும்பத்தோட குளம் தோண்டாதீங்க. சர்ச்சு பாலிடிக்ஸ் சர்ச்சோடு விட்டுட்டு போங்க. குடும்பத்தில் அதான், ஏன்னா குடும்பத்தை தீர்த்தது போல் பாவம் அந்த பிள்ளைகளை குடும்பத்தை இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் ஒரு பிள்ளை இருக்கா, உங்களுக்குன்னு வரும் சார். நீங்கள் அதாவது இப்போ பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, எங்களோட கூடுதல் பைபிள் படிச்சிருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த நியூட்டன்ஸ் லா சொல்லுவாங்க தெரியுமா, எவ்ரி ஆக்ஷன் ஹேவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்லி தரேன். முன்னாடி நான் வண்டி வச்சுருந்தேன். அப்போது பலரும் பார்த்துருப்பாங்க, நான் ரோட்டில் வந்து போகிற வழியில் ஏதாவது வண்டி பிரேக் டவுன் சொல்லியாச்சும் நின்று என்னன்னு பார்த்துட்டு போவேன். பார்த்து ஒரு தேரியாக இருக்கலாம், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அந்த வண்டிகள் போகிற கஷ்டப்படும், டிராஃபிக்கில் மாட்டோம் பெரிய வண்டிகள், அப்போ அவங்கள போய் ஹெல்ப் பண்ணி விடுவேன். அது பார்க்குறவங்க பயங்கர சம்பவம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு ரியாக்ஷன் எனக்கு எப்போ தெரிஞ்சு தெரியுமா, நான் வண்டி வச்சுருக்கும்போது மூணார்லேருந்து கீழே வண்டி வருது, வண்டிக்கு டீசல் ஹவுஸ் கட்டாச்சு, மலையிலேருந்து இறங்கி வரும்போது நைட்டு டீசல் ஹவுஸ் கட்டாச்சு, வண்டியை எடுக்க முடியாது, நடு ரோட்டில் நிற்கிது, மொத்தம் பிளாக் ஆகும். மூணாரில் நம்ம ஹை ரேஞ்சில் இறங்கி வரும்போது மொத்தம் ரோடு பிளாக் ஆகும். நைட்டு ஒரு 12-1 மணி இருக்கு எனக்கு ஃபோன் வருது, ஆனால் எப்படியாகும் டீசல் ஹவுஸ் கட்டாச்சு, வண்டி எடுக்க முடியல அப்படின்னு. நான் என்ன செய்கிறேன்னா யோசிக்கிறேன், 10 நிமிஷம் யோசிக்கிறேன், யார்கிட்ட கூப்பிட்டா நடக்கும், அங்கே யார் இருக்கா என்னென்னு உள்ளாடி 10 நிமிஷத்துக்கு உள்ளாடி எனக்கு திரும்ப ஃபோன் வருது. ஆனால் பின்னாடி ஒரு லாரி வந்தது, அவங்ககிட்ட ஓஸ் இருந்தது, எடுத்து மாட்டி விட்டாங்க. இது நான் செஞ்ச நல்லதுக்கு வேண்டி எனக்கு கிடைச்ச நன்மை. சேம் இதே ஒரு தீமையை செஞ்சோன்னா அந்த தீமையை நமக்கு வந்து தான் சேரும். அதனால தான் யாரையும் சாபம் போடாதது. நான் இப்போ யாரையா சாபம் போட்டேன்னு சொன்னால் பலிக்குதோ பலிக்கல, ரெண்டாவது என் பிள்ளைகளுக்கு அது வந்து சேரும். என் பிள்ளைகள மாதிரி தானே மற்றவங்க பிள்ளைங்களோ, அவங்கவுங்க பிள்ளைங்க அவங்கவுங்க பிள்ளை தானே. எனக்கு எவ்வளோ நேரம் சாபம் போடுறதுக்கு? சாபம் போடுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த சாபம் வந்து அங்கே இம்பேக்ட் ஆகாமல் அது ரிப்பீட் ஆகி இங்கே வந்துன்னு வைங்களேன், தாங்க முடியாது. நிறைய விஷயங்கள் உண்டு. எங்களுக்கு எதிராக செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் ஆப்போசிட் எப்படி கிடைக்குதுன்னு
என்ன தைரியமாக சொல்லுவோம் நாங்கள், புரியுதா? அதனால் உங்கள் பழி வாங்குதலானாலும் சரி, சாபம் போடுறதா இருந்தாலும் சரி, சர்ச்சிலையும் வேண்டாம், சர்ச்சு மக்களுக்கும் வேண்டாம். கவனமாக இருங்க. இவ்வளோ தூரம் மோசமான ஒரு டீச்சர் வந்து சண்டே கிளாஸில் இருக்கலாமா வேண்டாம்னு பொறுப்பாளர் யோசிங்க, சரியா? இவ்வளோ தூரம் மோசமாக பேசுகிற ஒரு டீச்சர் சண்டே கிளாஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி முன்மாதிரியாக இருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது எனக்கு இதில் ரொம்ப சிரிப்பு என்ன தெரியுமா, என்னை பற்றி அவ்வளோ மோசமாக பேசுனாங்க. அவன் அப்படியாக்கும் இப்படியாக்கும். இப்போவும் 1-2 விஷயம் வந்தது எனக்கு முன்னாடி. இப்போ யாரும் சொல்ல விரும்பலைன்னா இப்போ சொல்லுவாங்க. அது நான் எவிடன்ஸோடு தான் இருக்குது, யார் சொன்னாங்க எங்கே சொன்னாங்கன்னு உள்ள எவிடன்ஸோடு தான் இருக்குது. அது இப்போதைக்கு வேண்டாம், தேவைப்படும் போது நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ எனக்கு பயங்கர சந்தோஷம் தெரியுமா, இப்படி ஒரு டீமில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஒரு சமாதான இல்லாமல் இருக்காங்க. நான் சமாதானத்தோடு தான் இருக்கேன். உங்களுக்கு யாருக்கா சமாதானம் உண்டா? இப்போ என்னை எதிர்த்து என்னை பற்றி மோசமாக பேசுன யாராவது நிம்மதியாக தூங்குறீங்களா? தூங்கலல்ல. பாஸ்டர் இப்போ என்கிட்ட பயங்கர முடித்த உடனே கேட்கதாக்கும் அந்த எலெக்ஷன். உங்களுக்கு தான் அங்கே ஆண்கள் சங்கத்தில் பொறுப்பு இருக்கு இல்லையா? இது குடும்ப சொத்து. என்ன இது உங்கள் பேர் நாறுது, பாஸ்டர் உங்கள் ஒய்ஃபுக்கு பேர் நாறுது. என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? எப்படி சண்டே எப்படி ஃப்ரெண்டில் வந்துன்னு பேசுவீங்க சார்? எப்படி மெசேஜ் கொடுப்பீங்க? உங்கள் ஒய்ஃபை பற்றி மோசமாக பேசுவீங்களா? நீ நான் என்ன அன்றைக்கி ஒரு மாதிரி பேசுனீங்க இல்லையா, மெசேஜ் முதல் எல்லாத்துலேயும் கூட பேசி அன்னை விழா வச்சிங்கல்ல, மைங்க விழா வச்சிங்க இல்லையா, அதுபோல் அடுத்த வாரம் பேசுவீங்களா உங்கள் ஒய்ஃபுக்கு எதிராக? இவ்வளோ மோசமாக பேசுனாங்கல்ல சார், பேசுவீங்களா? பேச மாட்டீங்களா? பார்த்து எடுத்து இருங்க சார், தேவையில்லாமல் வாயை விட்டு. நீங்கள் என்ன நினச்சிங்க, நீங்கள் பேசுகிறதுக்கு எந்த எவிடன்ஸ் இருக்காதுண்ணா? சூப்பர் எவிடன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்கல்ல. அந்த இதை மொத்தமாக நீங்கள் பேசுகிற மொத்த ரெக்கார்டிங் போட்டாங்கன்னு எப்படி இருக்கும்? ஸ்டேட்டஸில் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஓடி இருக்கும். மொத்தமாக போட்டால் எப்படி இருக்கும்? என்னத்துக்கு சார் இது? அதாவது மனுஷனாக வாழ்ந்து பழகுங்க சார். மனுஷனாக இருந்து மிருகமாக இருக்காதீங்க, மனுஷனாக இருங்க. கூட இருக்கவங்கள மதிங்க சார். உங்களுக்கு வேண்டி எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவாக இருக்கவங்கள மதிங்க. உங்களுக்கு 2 பொம்பளைகள் வேணும்னு சொல்லி வச்சுருந்தா அவங்கள்ட்ட நீங்கள் கம்பெனியாக இருங்க, பேசுங்க, பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு இல்லை மொத்த பொறுப்பையும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் இல்லை இருக்கடா சார் உங்களுக்கு. இதில் பயங்கர காமெடி என்ன தெரியுமா, தகப்பனாருக்கு சண்டே கிளாஸ், இதில் சர்ச்சில் செக்ரட்டரி பதவி, ஒய்ஃபுக்கு சண்டே கிளாஸில் அக்கௌண்டண்ட்டு, பையனுக்கு என்ரோல் அக்கௌண்டண்ட்டான். இதோட ஒரு மேலே படிப்பை பையனுக்கு டிசி வேறு. நீங்கள் தோக்காம என்ன ஜெயிக்கவா போவீங்க? இப்படியெல்லாம் பேசுனா பாஸ்டர் இப்படியே பார்கெயின் பண்ணியிருக்காரு கமிட்டிகிட்ட. நீங்கள் அவனுக்கு பொறுப்பு கொடுக்கல, அக்கௌண்டன்ட் பொறுப்பு கொடுக்கல, நீங்கள் என்ன செஞ்சாலும் செய்ய மாட்டேன். ஒரு குடும்பத்துக்கு வேண்டி அந்த குடும்பத்துக்கு நான் இப்போ சொல்கிறேன், ஃபாஸ்டர்னால தான் உங்களுக்கு கெட்ட பேர். வேணா பொறுத்து இருந்து பாருங்கள். இந்த பிரைட் சாலமன் பாஸ்டர்னால அந்த குடும்பத்துக்கும் அவங்கள சார்ந்திருக்க அந்த கேங்குக்கும் கெட்ட பேர் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். அவரே இந்த பேதர் மறுதளிப்பான் தெரியுமா, இவங்களை தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், நான் அறியேன் பராபரமே அப்படின்னு அறைப்பார். அப்போ அவங்க சூடு தெரியும். அலிசனை ஏன் பாய்ச்சா, வேறு குடும்ப சொத்து தராறொன்னும் இல்லையா உங்கள்கிட்ட? பாய்ச்சது ஒரு விஷயம் தானே, யாரை கிண்டி விட்டான்னு தெரியும் இல்லையா? தெரியும் இல்லையா யாரை கிண்டி விட்டான்னு? இதெல்லாம் உங்களுக்கு மனசில் அவ்வளோ தூரம் குத்தும். இந்த ஃபாஸ்டருக்கு வேண்டி இவனை இப்படி செஞ்சோம் இல்லையா, இப்படி மோசமாக பேசினா இல்லையா, அப்படி நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க. அப்போ அலிசா ஹாயாக சிரிச்சிட்ருப்பேன். ஃபர்ஸ்ட் நான் திரும்பவும் சொல்கிறேன், எந்த குடும்பத்துலேயும் இப்படி வேண்டாம் காட்டாது. உங்களுக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, கல்யாண வயசு வந்தாச்சு இல்லையா, இனி கல்யாணம்னு ஒன்று ஆகி அது போகிற இடத்துல இப்படி அடாத பாடு பட்டுதுன்னா யோசித்து பாருங்கள். அப்படி அதாவது நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த பிள்ளைக்கு அப்படி ஒன்று வரக்கூடாது.
ஒரு வேளை நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு வேண்டி கடவுள் உங்களை சோதிக்கணும்னு அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தாருன்னு வைங்க, உங்களால் தாங்க முடியுமா? ஒரே ஒரு பிள்ளை, உங்களால் தாங்க முடியுமா? இவ்வளவு தூரம் கேடுகட்ட வேலையெல்லாம் காட்டுறீங்க இல்லையா? உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு தண்டனை தரணும், இல்லை ஒரு பாடம் படிப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போராட்டத்தை தந்துடணும், உங்களால் தாங்க முடியுமா? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமான பைபிள் எடுத்துட்டு வச்சுட்டு என்னெல்லாம் பேசுகிறீங்க சார்? பைபிள் ஒழுங்காக படிக்கிறவங்க இப்படி சாபம் போட வராது சார், வராது சார். கடவுளில் பிள்ளைக்கு வராது சார், சாபம் போட வராது சார். வரும்னு சொல்கிறீங்களா? சாத்தானுடைய சந்ததிக்கு மட்டும்தான் இது வரும். அடித்து சொல்லும், சாத்தானுக்கு சந்ததி மட்டும்தான் அதை சாபம் போடுறது வரும். எங்கேயாவது கடவுளில் பிள்ளை வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சரி, அவையே செஞ்சுட்டு போகிறாவா, அவையே அனுபவிப்பா, அது மட்டும்தான் சொல்லுவாங்க. தர இவ்வளவு தூரம் தரக்குறவா சாபம் போடுறது வந்து சாத்தானுடைய சந்ததிக்கு மட்டும்தான். யார் சாத்தானுடைய சந்ததி? நீங்கள் யோசிச்சுக்கிடுங்க. நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், தோட்ட வாரத்துலேயும் சரி எங்கேயும் ஒரு குடும்பத்தையும் சேர்த்து வைக்க முடியும்னா சேர்த்து வைங்க. எங்கேயும் பிரிவினைக்கு நீங்கள் காரணமாக இருக்காதீங்க. உங்களுக்கு அது நல்லதில்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்லதில்லை. தயவு செய்து ஃபாஸ்ட் ஒய்ஃபு சொல்கிறேன், அதாவது உங்களுக்கு தார்மீகம், நீங்கள் செஞ்ச தப்பு அப்படின்னு உங்களுக்கு உணர்வு இருந்தால் கிளாஸுக்கு இனி போகாதீங்க. அங்கே இருக்க பிள்ளைகளெல்லாம் வாலிப பிள்ளைகளாகும். உங்களோட கேரக்டர் 1% கூட அந்த பிள்ளைகளுக்கு வந்துடாம தாங்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகள்லாம் சாபம் போடுறது இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைகள்லாம் தாங்காது. எல்லாருமே பிள்ளைகள், அதாவது பாதி பேர் அதில் வந்து சின்ன பிள்ளைங்க வச்சுருக்க வாலிப பிள்ளைகளாகும். கல்யாணம் ஆகி இப்போ தான் அவங்க அந்த லைஃப் போகிற ஒரு பிள்ளைங்களாக்கும். அந்த பிள்ளைகளுக்கு மனசுலாம் இப்படி தேவையில்லாம் விஷத்தை குத்திடாதீங்க. தயவு செய்து நீங்கள் டீச்சர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு பேசாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இங்கே டீச்சருக்கெல்லாம் தகுதியே கிடையாது, தகுதியே கிடையாது. நான் அடுத்த வாரம் செக்ரட்டரி இதை கொண்டு கொடுத்து நீட்டாக எழுதி கொடுப்பேன். அதுக்குள்ளாடி நீங்களாக அதை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா இது எல்லார்ட்டையும் ஃபார்வர்ட் பண்ணேன். இப்படி ஒரு டீச்சர் பேசுகிறாங்க, உங்களுக்கு டீச்சர் இருக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? வாலிப பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு குடும்ப நாசம் ஆச்சுன்னா நம்ம பொறுப்பு கிடையாது. நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் எந்த பொறுப்பு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ நல்லா திரும்பவும் சொல்கிறேன், பேசாமல் நீங்கள் கிளாஸை விட்டுட்டு ஒதுங்கி இருக்கிற உங்களுக்கு நல்லது. எப்பவும் போல் இருந்துட்டு போங்க, அது உங்களுக்கு நல்லது. எனக்கு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். அது நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயம். அந்த பிள்ளை கிட்டத்தட்ட 1 மணிக்கிட்ட என்கிட்ட பேசினாங்க. அவங்கள வச்சு கேட்டேன், நான் இதை அப்லோட் பண்ணட்டான்னு கேட்டேன். அவங்க சொன்ன விஷயம் வேண்டாம் இருக்கட்டும், அவங்க எவ்வளோ தூரம் போவாங்கன்னு பார்ப்போன்னு சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்தினால அந்த இது வாய்ஸ் நான் இதை அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து மொபைலில் வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். இந்த சர்ச் விஷயத்துக்கு பிறகு நான் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிறேன். என்ன பேசினா ரெக்கார்ட் ஆகும், நான் பேசுகிறேன் ரெக்கார்ட் ஆகும். அதனால் அவங்க 1% ஆனால் போடுங்கன்னு மட்டும் சொன்னாங்கன்னு வைங்க. ஃபாஸ்ட்டு மட்டும் இல்லை, ஃபாஸ்ட்டு கேங்கில் இருக்க வண்டவாளங்கள் அவ்வளவு என்ன மோசமாக பேசினவரை வரைக்கும். சரியா? என்ன மோசமாக பேசியிருக்காங்க தெரியுமா? நான் எனக்கு யங்ஸ்டேஜ் டைமில் சண்டே கிளாஸ்லேருந்து சம்மந்தப்பட்ட 1-2 பிள்ளைகளை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து ஜூஸில் மயக்க மருந்து போட்டு கொடுத்தோம். அது ஒரு வீட்டிலேருந்து டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதனால் அவன்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதா? அதனால் இதெல்லாம் வந்து அப்படின்னா அவங்க ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணால் நான் யங்ஸ்டேஜில் இங்கே கிடையவே கிடையாது. நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் இங்கே உள்ளே வரேன். யங்ஸ்டேஜ் இங்கே கிடையவே கிடையாது. காலேஜில் படிக்க போகிறேன், வெளியில் வேலைக்கு இருக்கேன், இங்கே கிடையாது நான். அப்போது அவங்க வந்து யாரையுமே சர்ச்சில் தலையெடுக்க விடக்கூடாது, ஒரு பழியை போட்டுடணும். அப்போ அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. அதுக்கு மாஸ்டர் பிரெயின் எல்லாம் வேறு. இப்போ நம்ம கோயிலில் நல்ல பிள்ளை ஆகிட்டு இருக்காங்க, மாஸ்டர் பிரெயின் போட்டவங்க எல்லாம். எல்லாத்துக்கும் இப்போ எவிடன்ஸ் ரெடி.
என்ன வேணாலும் தொழுங்க. அலிசன்ட்ட வச்சுக்கிடாதீங்க. அலிசன் வந்து நீங்கள் நினச்சதுக்கு அப்புறமாக்கும் டேஞ்சரஸ்னால் அத்தை விட, அதாவது என்கிட்ட பாசமாக இருக்கவங்களுக்கு அவ்வளோ தூரம் பாசமாக இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு வீடியோவில் என்கிட்ட ஷேர் பண்ண யார் பேரையாவது யூஸ் பண்ணியிருக்கேனா? பண்ண மாட்டேன். ஏன்னு சொல்லியாச்சுன்னா நம்பி என்கிட்ட சொல்கிறாங்க, அலிசா இப்படி உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குடா, இப்படி இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து நான் போட்டு கொடுத்தேன்னா நான் மனுஷன் கிடையாது, உங்களை போல இல்லை. புரியுதா? அவங்க வந்து என்கிட்ட இருக்க அக்கறையில் சொல்கிறாங்க, இதே தம்பி கவனமாக இருடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள போட்டு கொடுத்த நான் மனுஷன் இல்லை. அது உங்களோட அந்த குணம். அப்பப்போ காணும் அப்பான்னு விழிச்சதாக. இப்போ கேட்டாச்சுன்னா சொல்லுவாங்க அலிசா மோசம்னு இல்லை. கொஞ்சம் அப்புறம் பேச ஓ அலிசம் சூப்பர், மற்றவன் மோசம். இதுதான் உங்கள் சொல்லி. அதனால் என்கிட்ட யாரும் ரொம்ப கிளியோக்கோ ஒன்றுக்கும் வராதிங்க. தயவு செய்து பக்கா எவிடன்ஸ் ரெடியாக இருக்குது. யார் என்னை பற்றி மோசமாக பேசுனீங்க, யார்கிட்ட பேசுனீங்க, எல்லாமே ரெடியாக தான் வச்சுருக்கேன். புரியுதா? எனக்கு லிமிட்டு கிராஸ் ஆச்சுன்னு சொல்லியாச்சுன்னா இப்போ வர யூடியூப்பில் போட்டது போல் இல்லை, அப்படியே பக்கா எவிடன்ஸ் ஆட்டு. நீ தலை நமுந்து நடக்க முடியாது. அதுக்கப்புறம் போட்டு விட்டு போடுவேன். அதனால் அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு போங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஒய்ஃப். நீங்கள் உங்கள் வேலை இருக்க போகிற 2 மாதமோ 3 மாதமோ இருப்பிய தேவையில்லாமல். இப்போ சர்ச் மக்கள் பாதி பேர் கேட்டிருப்பாங்க, அந்த வாய்ஸை கேட்டிருப்பாங்க. தேவையில்லாமல் குடும்பத்துள்ள பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணாதீங்க. இது அந்த டீமில் இருக்கவங்களையும் சேர்த்து தான். ஓகே, முடிச்சுக்கிறேன். பார்ப்போம் அவர் போகிற வரைக்கும் இன்னும் எவ்வளோ பெரிய பெரிய பாம்பு வெடிக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் தப்புவீங்க, இல்லை உங்களுக்கும் சேர்த்து தான் கிடைக்கும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இப்போ நான் வந்து செய்கிறது கிடையாது. இது எவிடன்ஸ் கிடைக்கிறப்ப சபை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், அவ்வளோதான். இதில் இன்னும் யார் யாருக்கு பேர் வருதுன்னு தெரியல. இன்றைக்கி 1-2 பேர் வந்தது. அது ஆக்சுவலி அவங்க வச்சு கேட்டுட்டு போடணும்னு சொன்னால் போடுவோம். அப்போ அது யார் யார் பேர் வருதுன்னுள்ளது பொறுத்திருந்து பாருங்கள். சரியா? ஓகே, எனிவே கேட்ட வரைக்கும் நன்றி.